Hello viewers, this is Suresh from CarControl Driving Academy, training in our car and one car in Chennai at doorstep. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவர்ஸ் வந்து நம்ம போடும்போது பீப் சவுண்ட் வரும். அந்த பீப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்சார்னு சொல்லுவோம். பார்க்கிங் சென்சார் வந்து மூணு வகையான சவுண்ட் கொடுக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும்போது ஸ்லோவாக போகும்போது உங்களுடைய ஒலி நீங்கள் கேட்குறீங்களா பீப் வந்து சவுண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். இது எதனால் மாறுது, எப்படி இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குற வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யோஸ் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி விட்டுக்கோங்க. இதே மாதிரி கன்சிஸ்டன்ட் பேசிஸில் உங்களுக்கு டிரைவிங் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யோஸ் பார்க்கிங் சென்சார் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பிளேட்டில் கார் பின்னாடி வந்து இருக்கும். ஒரு சில காரில் வந்து 2 சென்சார் இருக்கும், ஒரு சில காரில் 4 சென்சார் இருக்கும், ஒரு சில மாடர்ன் கார்ஸில் ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த பார்க்கிங் சென்சார் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சோனிக் வேவ்ஸ் மூலமாக. இப்போது ஒரு வவ்வால் பேட் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பாதையில் வந்து அது பறந்து போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க ஏதாவது தடை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சோனிக் வேவ்ஸை வந்து எமிட் பண்ணி அந்த தடையிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஏதோ தடை இருக்குதுன்னு நினச்சி, இந்த டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு நினச்சி அதோடைய பறக்கிற பாதையை வந்து மாற்றிக்குமா. அதே மாதிரி தான் இந்த பிரின்சிபல் தான் வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வச்சு தான் இந்த பார்க்கிங் சென்சார் வேலை செய்யுது. அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்லேருந்து நம்ம அந்த சென்சார்லேருந்து எமிட் ஆகும்போது பின்னாடி வாலோ இல்லை ஆப்ஜெக்டோ இருந்துச்சுன்னா அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது மறுபடியும் இந்த சென்சாருக்கு. இது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன பண்ணுதுன்னா ஒலியை பெருக்கி காமிக்குது. பீப் 1, பீப் 2, பீப் 3. என்ன மாதிரி ஒலி அப்படின்ற கேட்டிங்கன்னா 3 லெவல்ஸில் இருக்குது. லெவல் 1 சவுண்ட் வந்து இப்படி இருக்கும். இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோத்துலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். லெவல் 2 அப்படின்றது என்ன சவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு வந்து எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்லேருந்து ஆரம்பிக்கும். லெவல் 3 இந்த சவுண்டு எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 மீட்டர்ஸ், ரொம்பவே கம்மியான இடம், 0.6 மீட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்க்கிங் சென்சார் எப்படி வந்துச்சு, எந்த காரில் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா டொயோட்டா கரோனா பேரை சொன்னாலே வந்து ரொம்ப பீதியாக தான் ஆகுது. ஆனாலுமே அந்த டொயோட்டா கரோனான்ற மாடலில் தான் வந்து 1983 வந்தது பார்க்கிங் சென்சார். இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் டோனி ஹெய்ஸ். டாக்டர் டோனி ஹெய்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, இது வந்து பார்வையற்றவர்களுக்கு வந்து இந்த ஒரு டிவைஸ், இவர் தான் டோனி ஹெய்ஸ். பார்வையற்றவர்களுக்கு இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அவர் பக்கத்தில் இருக்கவர் வச்சிருக்காரு. அந்த டிவைஸில் வந்து மாட்டிட்டு நீங்கள் நடந்து போகும்போது முன்னாடி ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பார்வையற்றவர்களும் சரி அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ஒழுங்காக அந்த பாதையை மாற்றி போகலாம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாரு. இதை வந்து ஜாகுவார் கார்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நல்லா இருக்குமே, நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாமே சென்சார்னும் போது இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லி உதாசனப்படுத்தி அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டொயோட்டா வண்டியில் வந்து இது வந்துச்சு. இப்போ உங்களுக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்ற ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸோட உங்களுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு டேப் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அவங்க சொல்கிற அந்த 1.5 மீட்டர் 1 மீட்டர் 0.6 மீட்டர் கரெக்டாக கம்பெனி கிளைம் பண்ணுறதுலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெஷர் பண்ணி தெளிவாக ப்ரூவ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். பர்ஃபார்மன்ஸ் போயிடலாம்.
ஸோ எஸ் இந்த பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். நான் வந்து காரோடைய பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கும்போது நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஃபாஸ்ட்டாக போல் ஒரு மில்லிமீட்டர் கணக்கில் நான் ரிவர்ஸ் எடுத்திருப்பேன். ஓகே, ஏன் அந்த மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னும் போது திடீர்னு யாராவது மேலே இடிச்சுனா கூட நம்ம அந்த பதட்டத்தில் உடனே ஸ்டாப் பண்ணிடலாங்க. வண்டியோட நம்ம ஒன்றான்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஸ்டாப் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்க்ராட்சோட போயிடும். ஸோ ரிவர்ஸ் எடுக்கும்போது கிளச் கண்ட்ரோல் வந்து மில்லிமீட்டர் கணக்காக நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி தான் கிளச் கண்ட்ரோல் நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, ஸோ இதை கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் வந்து ரிவர்ஸில் இப்போ இந்த சென்சார் யூஸ் பண்ணி வந்து அழகாக வந்து ரிவர்ஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும். இதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டான கிரவுண்டில் இருக்க கூர்மையான கல் இருக்குது, ஒரு நாய் படுத்துட்டு இருக்குன்னா சம்டைம்ஸ் சென்சார் வந்து ரீட் பண்ணாது. ஏன்னா சென்சார் ஸ்ட்ரைட்டாக தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அடியில் கிரவுண்டுக்கு போகாது இந்த சென்சார். ஸோ வந்து இப்படி போகும்போது ஃப்ளாட்டாக கிரவுண்டில் இருக்கிறது மிஸ் ஆகிடும். அதே மாதிரி ஒரு சின்ன பைப்பு, கூரான பைப் ஏதாவது இருக்குது, நீட்டிகிட்டு இருக்குது, ஒரு பின்னாடி ஒரு வண்டியிலேருந்து நீட்டிகிட்டு இருக்குது, நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட வந்து ரீட் பண்ணாது. ஏன்னா வந்து அங்கேயுமே ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் இப்படி வந்து ஒரு வால் ஏதாவது இருந்துச்சுன்னா தான் அது ரீட் பண்ணி திரும்ப அனுப்ப முடியுமா. ஸோ அதனால் அந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. எப்போவுமே ரிவர்ஸ் எடுக்கும்போது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் இறங்கி போய் பிகினராக இருக்கும்போது ஃபுல்லாக வந்து அந்த பின்னாடி இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்ட பிறகு அதை வந்து உள்ளே உட்காந்து விஷுவலைஸ் பண்ணி இந்த பார்க்கிங் சென்சாராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறது. இனிஷியலாக யாரோட தயவு வச்சு நீங்கள் பார்க் பண்ண நாளடைவில் நீங்கள் வந்து பார்க்கிங் வந்து சூப்பராக பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நான் உங்களுக்கு கேமரா இருக்கும்போது எவ்வளோ அழகாக ரீட் பண்ணும் அப்படின்றத உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவும், சென்சாரே இல்லை சுத்தமாக இல்லை அப்படின்னும் போது ரியர் ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து நான் கவர் பண்ணி கொடுக்குறேன் வீடியோ மூலமாக. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் CarControl டிரைவிங் அகாடமி, ட்ரைனிங் இன் அவர் கார் அண்ட் ஓன் கார் இன் சென்னை அட் doorstep. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி விட்டுக்கோங்க. இதே மாதிரி கன்சிஸ்டண்டாக உங்களுக்கு டிரைவிங் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.